சபா ஜங்கல் பீச்சு போறா. ஜங்கல் பீச்சு போற ரோட் வந்து ஃபுல்லா எல்லாம் கந்தையா தான் நிக்குது. எத்தனையோ கந்தையை தாண்டி இந்த ஜங்கல் பீச்சு வரணும். ஜங்கல் பீச் கிட்ட கெளிங்குது என்ன ஜங்கல் பீச் நான் போற ரூட் சரி பீச்சுக்கு இசுறானே உனதே ஏமே අර පැත්තෙන්ද බං කෙලින් ගියා නම් කොහෙද යන්නේ? ඒ කියන්නේ තාම ගයි කියන ඒ බයින්ද පුළුවන් බීච් එකට මේ බීච් එකම තමයි එතන. එකම සෙට් වෙනවා. ගොඩක් දුරද? ඊළ පන්තිය කියලා යන්නේ. ඊළ බලලා එන්නේ. பீச்சுக்கு வந்து அன்சைடாலையும் போகலுமா மங்களையும் போகலுமா 2 ரூட் இருக்குது. அப்போ நான் வெஸ்ட்டுக்கு இந்த ரூட்டை போயிட்டு பார்த்துட்டு வரோம். ஃபுல்லாக பார்க்கிங் தான் அடிச்சிருக்காங்க. பார்க்கிங் 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 பைக்கு அனுப்புவோம். இது பார்ப்போம். ரோட்டண்டா கரடு முர்ரா தான் இருக்குது. கல்லு குளியல் நடந்து போகிறது நல்லவன் நினைக்கிய கெட்டதில்லைது. ரோட்டண்டா இப்படி தான் நீக்குது. அந்த ரோட்லேருந்து கிட்டக்க நினச்சி பைக்கை வச்சுட்டு வந்து பார்த்தா மெயின் ரோட்லேருந்து தூரம் நடக்கணும். ஸோ போயிட்டு பைக் எடுத்துக்கொண்டு அங்கே பீச்சில் என்ட்ரன்ஸ் வரங்காட்டியும் போகும். பைக்கில் வரவங்களுக்கு வந்து பீச்சில் பக்கத்தில் வரங்காட்டியும் போகலும். ரோட் வந்து கரடு முரடா இருந்தாலும் வீட்டில் வரவங்களும் கொஞ்சம் கஷ்டம், வாகனத்தில் வரவங்களுக்கும் எப்படியும் கஷ்டம். அவங்க அங்கே பார்க்கிங்கில் போட்டுட்டு தான் வரணும். அப்பா பைக்கில் வச்சு போகாம இருந்தா சரி. ஓ තව ගොඩක් දුරද? බයික් එකේ යන්න පුළුවන් නේ? ඉස්සරහද? ஹரி ஹரி தேங்க்யூ. இன்றைக்கு மக்கள் கைண்ட் ஹார்ட் மக்களாக இருக்காங்க. எப்பவும் புன்முறுவல் பூத்து சிரிச்சு கொண்டு நல்ல ஆக்களை ஹெல்ப் பண்ணு மனசோட நீங்க ஆக்கள் நிற்காங்க. இன்னும் என்ன தோலா எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. நம்மால் முடியாதா நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளாய் செய்வோம். தடை போட உன்னை நல்ல எடை போட நம்பிக்கையில் நடை போட சம்மதமே. கண்ணோடு இயக்கம் என்ன நெஞ்சோடு வெற்றி என்றும் வழியோடு திறந்திடுமே. இங்க வாக்கிங் கொண்டு இருக்குதே. கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு வாக்கிங் கொண்டு இருக்குதுங்க. வாக்கிங்க்கு 100 ரூபா. ஹரி මොන පැත්තෙන්ද යන්නේ? இசரா இதுதான் ஜங்கல் பீச்சில் வந்து கடைசாய்க்கு பார்க்கிங். பைக்கில் வந்தாக்களும் இங்கே பார்க் பண்ணிட்டு போகலும். பார்க்கிங்க்கு பைக் வீலுக்கு வந்து 100 ரூபா எடுப்பானுங்க. பச்சை போர்டு முன்னுக்கு கொஞ்சம் இது பச்சை போர்ட். இதுக்கு முன்னுக்கு எங்கேண்டா ஒரு வழி இருக்குது. இன்ட்டு ஒரு வழி ஒன்று இருக்குது. அம்மா இது என்னடா வல்லம் குளிக்க போகிற இடம் இதா? எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளும். நான் என்னத்தனை மேத்தது மேபத்தது இந்த இடமா? நல்ல நேரத்துக்கு அவன்கிட்ட கேட்டு இல்லாட்டி அந்த இடத்துல மாட்டினா செத்ததான்.
இப்படி போகிறத ரெடி ஆகி கொண்டே போவோமே. வீட்டுக்கு திருப்பி வர டைமை சேவ் பண்ணணும். மிச்ச நாளே போட்டு குளிக்க போகிறேன். ஸோ என்ஜாய் த மூமெண்ட். ஜங்கல் பீச்சுக்கு வாரது இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப். வார ரூட்டுண்டா கொஞ்சம் பயங்கரமாக தான் நீக்குது. ரோட்டெல்லாம் கந்து இல்லாட்டி நல்லாவே வெள்ளம் அப்படி மாதிரி தான் நீக்கி. இந்த ஜங்கல் பீச் வந்து ஸ்டார்ட் ஆகின இடத்துலேருந்து வந்து பார்க்கிங் இருக்குது. அதனால் பார்க்கிங் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. வேண்டியபட்டுக்கும் பார்க்கிங் இருக்குது. பைக்குக்கு வந்து பார்க்கிங் 100 ரூபா, வீலுக்கும் 100 ரூபா தான் எடுக்கிறானுங்க. அடுத்தது வந்து தேவைண்டா வந்து வீட்டில் வரவங்களுக்கு வந்து இங்கே கடைசி பார்க்கிங் வரங்காட்டி எங்களுக்கு வரையில. பீச்சுண்டாக்கா பரவாயில்லைன்னு நினைக்கலையே. எக்ஸைட் ஆகுற அளவுக்கு இந்த மாதிரி கொண்டு போகலாங்கல்ல பீச்சில். அப்படி ஸ்பெஷல் பார்ப்போம். கேட்டாகலை விசாரித்து பார்ப்போம். இல்லாட்டி என்ன விஷயம் சொல்லி பண்ணி கேட்டு பார்ப்போம். எக்ஸைட் ஆகுற அளவுக்கு பீச்லேருந்தா ஸ்பெஷலாண்டா எனக்குண்டா விளங்கல்ல. எல்லாரும் ஜங்கல் பீச்சுன்னு சொல்லி வார இதுதான் ஃபஸ்ட்டு வாரது. டூரிஸ்டா வேண்டி மட்டும் இல்லை, டூரிஸ்டா ஈக்கியாண்டு இதில். என்ன செய்யுது வந்ததுக்கு குளிச்சுட்டு போறா. எங்கயா காலியா காணுதா? இந்த பீச்சுக்குண்டே வந்தா அவன் பெருசா எதிர்பார்த்து வந்த ஜங்கல் பீச்சுண்டா வேற லெவல்லிக்குமாண்டு. அதுக்கல்ல எங்க ஊர்லேக்கு பீச்சே நல்லது. கிரிக்கெட் பீச். ஜங்கல் பீச்ல வந்து எத்தனையோ பகுதி அந்த சைட்ல ஒன்று இருக்குது. அடுத்தது வலை சைட்ல ஒன்று இருக்குன்னு சொல்லுவான். இது பார்ப்போம் எந்த அளவு அவன் சொல்லு உண்மையா வெளியா. ஜங்கல் பீச்சை பொறுத்தவரையில வந்து எல்லாரும் செல்லுமாயும் வந்து பெருசா எதிர்பார்த்தும் வரப்படாது. என்னடா வந்து ஏற்கனவே நிறைய ஃபேமஸான பீச்சுகளே போனாங்களுக்கு இங்க வந்து கொஞ்சம் ஏமாத்தமா தான் நிற்குமான்னு நான் நினைக்கிறேன். என்னடா மிரிச பீச், வெலிகம பீச், கிரிக்கெட் பீச், தங்கல்ல பீச், கொள்கேன அப்படி இப்படி உணவர்ண பீச் அப்படி பீச் எல்லாத்துக்கும் போனாக்களும் கொஞ்சம் வந்தா இங்க ஏமாத்தமா தான் நிற்கும். ரெண்டாலும் வந்து இந்த பீச்ல வந்து பெருசா அலை இல்லை. அதனால வந்து கொஞ்சம் நிம்மதியா ரிலாக்ஸா குளிக்கலும் அந்த விஷயமும் இருக்குது. இந்த பீச்சில் வந்து 3 பகுதி. இப்போ நான் குளிச்ச பகுதி வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இந்த ஜங்கல் பீச்சில் அதுதான். அடுத்து வலது சைடில் ஒரு சின்ன இடம் உண்டு குளிக்க இடம். அது மாதிரி இடது சைட்லேயும் ஒரு குளிக்க இடம் உண்டு சொன்னாங்க. அந்த சைடு நான் போகலாம். இதை வந்து ஈவினிங் டைமில் வந்து இந்த பீச்சுக்கு வந்து இந்த பீச் ஃபுல்லாக நிறையுமா வந்து அவன் சொன்னான். அந்த வளமையாக இங்கே நிற்க விட்டம் போல் டூரிஸ்ட் கைட் ஒருத்தன் அவன் சொன்னான் வந்து ஈவினிங் ஆகினா இந்த பீச் ஃபுல்லாக நிறைஞ்சிடுமா. இப்போ பால் நேரம் பண்ணுறதாலே ஆக்களும் பெருசாக இல்லாத கெண்டி அந்த சைட்லிக்கு ஆக்களுக்குன்னா இந்த பீச் வந்தால் பொறுமதியாகிடும். அந்த பீச் சைட்லேயே இந்த ஆக்களுக்கு கொஞ்சம் வந்தால் ஏமாற்றமாகிடும். அவ்வளோதான். சாதாரணமாக வாரமாகி வந்தால் பிரச்சனை இல்லை. நிச்சயமாக எதிர்பார்த்தும் வந்தாக்களே கொஞ்சம் ஏமாற்ற தருமன்னு தான் சொல்லுவேன்.
ஷபா ஏறி இறங்கினா நிஜம் கஷ்டமாயே ஃபிட்னஸ் இல்லை இப்படி கண்ணை கட்டுது பேக்கு வண்டி கட்டதான் நாங்கள் பொறுப்பு கொடுத்துட்டு போனோம் பிரச்சனை ஆசை பார்த்துட்டீங்க දික්ක ලෙවල තියෙනවද? ඉස්සර හම්බන්තොට අවුරුදු දෙකකට ඒ පාර තමයි තියන්නේ මේ බහලා හරි මේ නෑ. දික්කල තියෙන හිරිකෙට බීච් කියලා. මේ වගේ තමයි. මීට වඩා පොඩ්ඩක් ලොකුයි. ලොකුයිද? නාන්න පුළුවන්ද හොඳද? නාන්න පුළුවන් සේෆින්. ඔක්කොම තියෙනවා. සුද්ධ වෙනවද නේ? සුද්ධ අපෝ. ගොඩක් කට්ටිය කිව්වේ ජංගල් බීච් එකට යන්න ඕනේ කියලා. ඊස්ටර්න් කට්ටිය ගොඩක් කට්ටිය ආනවා. ගියේ නැතුව මේ කියන්න බෑනේ. ඒක බලන්න ආවේ. යනයි. இப்படித்தான் நிற்கும் இந்த ரோட் கரட்டமுருடா ஷபா